ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மனதில் ஒரு கோல் இருக்கும் அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம். நாட்டம் என்றே இரு, சர்க்குரு பாதத்தை நம்பு. ஐயா, சர்க்குருவை போய் எங்கும் தேட வேண்டாம். உங்களுக்கு வகை தொகையாக ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கத்தினால் தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது சித்தர்கள் போற்றி தொகுப்பு. அதில் உள்ள அனைத்து மகான்களும் சர்க்குருவே. ஆசான் முருகப்பெருமானிலிருந்து ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வரை அனைத்து மகான்களும் சர்க்குரு. இப்ப சர்க்குரு கிளியர் ஆயிடுச்சு. சர்க்குருனா யாருன்னு தெரிஞ்சிருச்சு. சித்தரிசி கணங்கள் தான் சர்க்குரு. மரணத்தை வென்ற மகான்கள் தான் சர்க்குரு. அழைத்த போது அஞ்சேல் மகனே என்று யார் அருள் பாலிக்கின்றார்களோ அவர்கள் தான் சர்க்குரு. இந்த சர்க்குரு உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு. அடுத்து நம்பு. நாட்டம் என்றே இரு, சர்க்குரு பாதத்தை நம்பு. அங்கதான் பிரச்சனை. இந்த நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒவ்வொரு மனிதனுடைய நல்வினை தீவினைக்கு ஏற்பவாறு அமைகிறது. இது யதார்த்தமான உண்மை. ஒவ்வொரு மனிதனுடைய நல்வினை அவன் செய்த புண்ணியத்திற்கும் பாவத்திற்கும் ஏற்றவாறு தான் இந்த நம்பிக்கை வருகிறது. மலேசியா 3000 5000 மைலிருந்து நம்பிக்கையா ஓடோடி வராங்க ஐயாவை பார்க்கறதுக்கு, ஆசி வாங்கறதுக்கு. இந்த தெருவில் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வரத்துக்கு யோசனை பண்ணுவாங்க. எனக்கு ஒலை வச்சிருக்கேன், அரிசி வெந்துட்டு இருக்குது, வீட்டுக்காரர் வருவார், சாம்பார் வைக்கணும், எனக்கு வேலை இருக்குது, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த வித்தியாசம். யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். நீங்க எல்லாம் வந்து இங்க உட்காந்துருக்கீங்களே, நீங்க எல்லாம் உட்காந்துருக்கீங்களே, உற்சாகமா உங்களுக்கே ஒரு கைத்தட்டல் போட்டுங்க. நீங்க எல்லாம் புண்ணியம் செஞ்சவங்க. புண்ணியம் செய்தவர்கள் மட்டும்தான் இந்த மண்ணை மிதிக்கவே முடியும். இன்னொரு விஷயமா சொல்லுமா, மாத்தி சொல்லாம, ஆசானுடைய அனுமதி பெற்றவர்கள் மட்டும்தான் இந்த எல்லைகளுக்கே வர முடியும். அந்த ஆன்மா, புண்ணியம் செய்த ஆன்மாக்கள் மட்டும்தான் நீங்க அனுமதியே கொடுப்பாங்க. யாருக்காலும் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. கொடுப்பாங்க. ஐயா வெளிப்படுற நேரத்தில் உலகத்தையே தன்னுடைய தாய் என்பினால் அத்தனை ஜீவராசிகளுக்கும் தன்னுடைய அன்பை அருள் பாலிக்க தான் போகின்றார்கள். அதுவும் நடக்கத்தான் போகின்றது. இப்ப ஒரு முக்கியமான விஷயம், ஓங்காரக்குடியில் வந்திருக்கீங்க, நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய கருத்து, நாட்டம் என்றே இரு, விருப்பம் என்றே இரு. உன்னுடைய மனதில் உனக்கு விருப்பம், எவ்வளவோ விருப்பங்கள் இருக்கும். அதுல ஒரு ஆணிவர் விருப்பம், சினிமா விருப்பம் இருக்கும், சீரியல் விருப்பம் இருக்கும், நல்லா சமைச்சு போடக்கூடிய விருப்பம் இருக்கும், பிள்ளைங்க மேல விருப்பம் இருக்கும், கணவன் மேல விருப்பம் இருக்கும், நகை மேல விருப்பம் இருக்கும், பட்டு சேலை மேல கூட விருப்பம் இருக்கும், எல்லாத்திலையும் விருப்பம் இருக்கும். ஆனால் ஒரு விருப்பத்தை மட்டும் உங்களுடைய மனதில் ஒரு ஆணிவராக வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன விருப்பம்? நாட்டம் என்றே இரு, சர்க்குரு பாதத்தை நம்பு. ஐயா, நான் இனிமேல் இந்த கணம் முதல் என்னுடைய சர்க்குரு ஆறுமுக அரங்கமகா தேசிகரை நான் நம்புவேன். அவ்வளவுதான். இது ஒரு ஆணிவர் விருப்பமாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது உங்களை காப்பாற்றும். நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் சரி, எந்த கண்டத்தில் பிறந்தாலும், நாட்டில் பிறந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, இந்த நம்பிக்கை, சர்க்குருவை நம்பிக்கை, சர்க்குருடைய திருவடியில் நீ வைத்திருக்கும் நம்பிக்கை உன்னை கரை சேர்க்கும் அன்பர்களே. இதுதான் அந்த பாடல்ல மெயினான ஒரு ஆணிவர் கருத்து. நாட்டம் என்றே இரு, சர்க்குரு பாதத்தை நம்பு. மீதெல்லாம் பாருங்க, பொம்மல் ஆட்டம் என்றே இரு, பொல்லா உடலை அடர்ந்த சந்தை கூட்டம் என்றே இரு, சுற்றத்தை வாழ்வை குடம் கவில் ஓட்டம் என்றே இரு. குடத்துல தண்ணியை வச்சிருக்கோம், கீழே அப்படி கவுத்துட்டா அப்படியே மண்ணில் போய் விழுந்துடும், முடிஞ்சு போச்சு வாழ்க்கை, அவ்வளவுதான். நீ போயிட்டனா என்ன பண்ணுவாங்க? சுற்றத்தாரெல்லாம் கொண்டு போவாங்க, எல்லாம் அழுவாங்க, போய் மயானத்தில் போய் எரிப்பாங்க, இல்லை புதைப்பாங்க. அங்கேயே ஒரு குளம் இருக்கும். இது முக்கியமான விஷயம். ரெங்கநாதன் என்கின்ற இந்த பெயர், நான் என்னோட உயிர் போன பிறகு எனக்கு பெயர் பிணம். என்னுடைய பெயர் பிணம். இந்த பிணத்தை கொண்டு போய் அடக்கம் செய்வார்கள், எரிப்பார்கள், எல்லாம் குளிப்பார்கள், உடை உடுத்துவார்கள், தலையை துவட்டார்கள், மறந்து போயிடுவாங்க. என் மனைவி ஒரு வாரம் நான் வச்சிருப்பா, மறந்து போயிடுவா. அவளுக்கும் பசிக்கும், அவளுக்கும் தூக்கம் வரும், அவளுக்கும் சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும், டாக்டரை போய் பாப்பா, என்ன மறந்துடுவா. எல்லாம் முடிஞ்சு போச்சு, எதுவுமே மிச்சம் இருக்காது. அந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அகத்திய சன்மார்க்க சங்கம் முதல் கொண்டு அனைத்து ஞானிகளும் மறைமுகமாகவும் நேரடியாகவும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நிலையாமை. நீ பார்க்கின்ற காண்கின்ற காட்சி அத்தனையும் மாயை.
நீ மாயை, நீயும் அழிந்து போவாய், அல்லது நீ பார்க்கின்ற அத்தனையும் அழிந்து போகும். ஒன்றே ஒன்றுதான் மிச்சம் இருக்கும். ஒன்றே ஒன்று, அது புண்ணியம். நீ என்ன புண்ணியம் செய்யறியோ அது உன்னுடைய ஆன்மால பதியும். நீ எடுத்துட்டு போறது ஒன்னே ஒண்ணுதான், உன்னுடைய ஹார்ட் டிஸ்க்ல பேஸ்ட் பண்ணி இருக்கும். என்னது? நீ செஞ்ச பாவம் புண்ணியம் தான். நீ எந்த அளவுக்கு ஞானிகளுடைய நாமத்தை சொல்கின்றாயோ அது தவம். அற்புதமாம் இந்த உடல் ஆவி அடங்கும் முன்னே சர்க்குரு பாதத்தை போற்றி தவம் பெற்று வாழாமல் உற்பத்தி செம்பன் பொருள் உடைமை பெருவாழ்வை நம்பி சர்பத்தின் வாயில் தவளை போல் ஆனேனே. அற்புதமாம் இந்த உடல் ஆவி அடங்கும் முன்னே. இந்த உடம்பு உனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்ப்பா. ஊத்தி சடலமடி உப்பிட்ட பாண்டமடி இல்ல, அதுவும் ஞானிகள் பாடினதான். நீ புரிஞ்சுக்கிட்டனா உன் உடம்புல முருகப்பெருமானே உட்கார்ந்து ஆசி கொடுப்பாங்க. நடந்துட்டு இருக்குதா இல்லையா? அற்புதமாம் இந்த உடல் யாருக்கு? ஓங்கார குடிலாசம் நடந்துட்டு இருக்குல்ல. 40-43 ஆண்டு காலமாக உப்பில்லாம உணவு சாப்பிட்டு தவம் செஞ்சு செஞ்சு தன்னுடைய உடம்பை அற்புதமாக இந்த உடலை மாற்றி கொண்டார்களே. இந்த உடம்பு தானே இப்ப ஆசி கொடுத்துட்டு இருக்கு உங்களுக்கு. அந்த உடம்பு தானே ஆசி கொடுத்துட்டு இருக்கு. எப்படி எப்படி தவம், ஒரே வைராக்கியம், அடைந்தே தீர்வேன், தவத்தில் வெற்றி பெற்றே தீர்வேன் என்று சித்தர்களுடைய பரம்பரையில் வந்த இந்த நூற்றாண்டின் மாபெரும் முது ஞானி ஓங்கார குடிலாசன் அரங்கமகா தேசிகர் வெற்றி பெறவில்லையா? வெற்றி பெறவில்லையா? இன்று உலக மக்களுக்காக தன்னுடைய தவத்தை நீடித்து 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 இன்றும் தவம் செய்து கொண்டிருக்கின்றார்களே. அற்புதமாம் இந்த உடல் ஆவி அடங்கும் முன்னே மரணம் வருவதற்கு முன்பாக விழித்துக் கொள்ளுங்கள். மரணம் வருவதற்கு முன்பாக பிழைத்துக் கொள்ளுங்கள். அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றது. ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா தம்பியானருக்கு நல்லா தெரியும். சித்தர்களுடைய வழிபாட்டு முறை இன்றைய காலகட்டம் போல் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் விரித்து காமிக்கவில்லை. எல்லோரும் ரகசியமாக பூஜை செய்து கொண்டிருக்கின்றார்கள். திருமூலரை வழிபடக்கூடிய கூட்டம் தனியாக இருக்கும், அழுகணி சித்தரை வழிபட கூட்டம் தனியாக இருக்கும். யாரும் யாருக்கும் தன்னுடைய கருத்தை பரிமாறிக்கொள்ள கூட மாட்டார்கள், சொல்லியே தரமாட்டாங்க எப்படி வழிபடுறதுன்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு மகான் பிறந்தார் ஐயா இந்த உலகத்துல, நமது ஓங்கார குடிலாசன் வந்தாரு, கடை விரிச்சு போட்டாரு. இதாண்டா சித்தர்கள் வழிபாடு, பிடிச்சிங்கடா. என்ன போய் ரகசியம்? எல்லாத்துக்கும் தான் சித்தர்கள் வழிபாடு. சித்தர்கள் பயப்படுறீங்களா? யாரும் பயப்படாதீங்க. தாயுலம் கொண்டவர்கள், தாயிலம் கொண்டவர்கள். நீ கேட்டா, நீ அழுதா அவங்க அழுவாங்கய்யா. நீ அழுதா அவங்க அழுவாங்க. தான் பிள்ளை அழுவுதுச்சுன்னா அவங்க வருத்தப்படுவாங்க. என்னப்பாச்சு, என்னாச்சு, நாங்க இருக்கோம்ல, ஏன் பயப்படுற அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அன்பு எங்க இருக்குது? ஐயாட்ட தானே இருக்குது. போய் அழுது பாருங்க, பூஜையில் உட்காந்து அழுது பாருங்க. அஞ்சேல் மகனே என்று ஆசி தரக்கூடிய ஒரு மாபெரும் முதுபெரும் ஞானி நமது ஓங்கார குடிலாசான். இந்த பரம்பரையில் ஒரு ஞானி. அவங்க இருக்கிற காலகட்டத்தில் நாம இருந்துட்டு இருக்கோம். இப்ப அற்புதமாம் இந்த உடல் ஆவி அடங்கும் முன்னே சர்க்குருவை போற்றி தவம் பெற்று வாழாமல். ஏமாந்துராதீங்க ஐயா, ஏமாந்துராதீங்க. கண்ட வேலைகளை பார்த்துட்டு ஆணி வேற மறந்துடாதீங்க. ஆணி வேற மறந்துடாதீங்க. என்ன நடக்கட்டும், கருமாதி நடக்கட்டும், காரியம் நடக்கட்டும், கல்யாணம் நடக்கட்டும், எங்க போனாலும் உங்களுடைய மனதில் இருக்க வேண்டிய ஒரே கருத்து